வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்து மீனாவும் ரோகிணியோட உண்மையான சுயரூபத்தை கண்டுபிடிச்சு விஜய் முன்னாடி நிறுத்தி விஜயா அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிறத யாரெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீனாவும் முத்துவும் பிறவும் மணியை கண்டுபிடிச்ச உடனேயே என்ன மலேசியா மாமா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. உடனே பரசு அங்கிள் சொல்றாரு, என்ன முத்து இவரை மலேசியா கிடையாது, இவர்தான் மாப்பிள்ளையோட தாய் மாமா. இவர் இங்கதான் கறிக்கடை வச்சிருக்கறாரு. உன்கிட்ட எத்தனை தடவை இவரை அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சேன், செய்யவே முடியல. முத்து தங்கமான மனுஷன். அன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு கறி கொண்டு வந்தேனே, இவர் கடையில இருந்துதான் கறி வந்துச்சு அப்படின்னு பரசு சொல்றாரு. மீனாவும் கூட பூ கட்டுனவங்க எல்லாம் அங்க வந்து, என்ன மீனா பார்த்துட்டியா? மீனா இவர் கடைக்குதான் அன்னைக்கு கறி வாங்குறதுக்கு கூட்டிக்கிட்டு போனேன். இவர்தான் மாப்பிள்ளையோட தாய் மாமாவா? நான் அப்பதே பார்த்துட்டேன். உன்ட்ட சொல்லணும்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மீனா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. மீனாவும் முத்துவும் யோசிக்கிறாங்க. பிறவும் மணிய தனியா கூட்டிட்டு போய், அப்படின்னா நீங்க மலேசியா கிடையாது, அப்போ நீங்க யாரு? ரோகிணிக்கு உங்களுக்கும் என்ன உறவு அப்படின்னு தீவிரமா விசாரிக்கிறாங்க. பிறவும் மணி சொல்றாரு, எப்பா நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். முதல் என்னை மன்னிச்சிருங்க. நான் மலேசியா கிடையாது. எனக்கு வித்யா பாப்பாவை தெரியும். எனக்கு கொஞ்சம் டிராமால நடிக்கிறதுல ஆசை இருக்கு. வித்யா பாப்பா சினிமால சான்ஸ் வாங்கி தரேன், இங்க வந்து நடிங்க னு என்ன கூப்பிட்டாங்க. ரோகிணி பாப்பா வீட்ல ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதை சமாளிக்கத்தான் என்ன கூட்டிக்கிட்டு வந்துச்சு. அப்படியே விட்டுருங்கப்பா. அது பாவம் பொம்பளை பிள்ளை. ஏதோ அது வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வச்சு போய் சொல்ல வச்சிருச்சு. விட்டுருங்கப்பா அப்படின்னு பிறவும் மணி சொல்றாரு. முத்து உடனே, சார் மலேசியா மாமா சாரி நீங்கதான் மலேசியா மாமா இல்லல்ல. பிறவும் மணி, சார் போய் சொல்லலாம் சார், ஒரு அளவுக்குதான். அளவுக்கு மீறி சொல்லக்கூடாதுல்ல. இத பார்லர் அம்மாவை மாட்டி வரதுக்காக இல்ல. எங்க அம்மாவுக்கு ஒரு சரியான பாடம் கொடுக்கணும். என் வைப் ஒரு ஏழை வீட்டில இருந்து வந்துட்டாங்கன்றதுக்காக இவள ஒரு அடிமை மாதிரி வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க. ஆனா இந்த பார்லர் அம்மாவும் சேர்ந்துகிட்டு என் வைப்பை அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. திருட்டு புத்தி, போய் சொல்றது நடிக்கிறது எல்லாமே செஞ்சிடுச்சு. ஆரம்பத்தில இருந்தே எனக்கு பார்லர் அம்மா மேல நிறைய சந்தேகம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஆளதான் மாட்டி இருக்கீங்க. நீங்க வந்து எங்க வீட்ல உண்மையை சொல்லிருங்க. இந்த ரகசியம் ரொம்ப நாள் நீட்டிக்க கூடாது அப்படின்னு முத்து கேட்ட உடனே பிறவும் மணி வீட்டுக்கு வராரு. அப்பா எல்லாரும் வீட்ல இருக்கவங்கெல்லாம் வாங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆள் வரப்போறாரு நம்ம வீட்ல. இன்னைக்கு கண்டிப்பா பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு முத்து சொல்லும்போது வந்துட்டான் குடிகாரன். டேய் உனக்கு இதேதான் வேலையா? கல்யாண மண்டபத்துல குடிச்சிட்டு வந்தியா என்ன? அப்ப என்னமோ நான் போய் சொன்னேன்னு சொல்லி என்னோட சண்டை போட்ட. டேய் யாரு போய் சொன்னது? யாரு நடிக்கிறது? எல்லாமே இப்ப அப்பட்டமா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு முத்து சொல்றாங்க. போய் சொல்றது, திருடுறது, ஏமாத்துறது எல்லாமே உனக்கு கை வந்த கலடா அப்படின்னு முத்து மனோஜ் பார்த்து கேட்கும்போது ரோகிணி சொல்றாங்க, மீனா உங்க ஹஸ்பண்ட் சும்மா இருக்க சொல்லுங்க. அவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு ரோகிணி மீனாவை மிரட்டுறாங்க. மீனா உடனே, ரோகிணி அவர் அப்படித்தான் பேசுவாரு. இன்னைக்கு அவருக்கு பேசுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குல்ல. சிலரோட முகத்திரையை கிழிச்சு உண்மையை வெளியில கொண்டு வர நாள் வந்துருச்சுல்ல. மாட்டிக்கிட்ட சிலர் இப்படித்தான் ஐயோ னு கதறுவாங்க. யாரு எப்படிப்பட்டவங்க? எல்லா விஷயமும் இன்னைக்கு வெளியில வந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை கேக்குறாரு, என்ன மீனா நீயும் முத்து கூட சேர்ந்துட்டு இப்படி பேசுற? ஆமா இவளும் குடிச்சிருக்க போறா. இவளுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சா என்ன அப்படின்னு விஜயா பேசும்போது, அத்த எனக்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்கல அத்த.
ஆனா உங்களுக்கு புடிச்ச பைத்தியம் இப்ப தெளிஞ்சிரும் பாருங்களேன். அப்படின்னு மீனா குத்தி காட்டி பேசுறாங்க. ஏங்க எதுக்குங்க இவ்வளவு தூரம் பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு? அவங்களை வர சொல்லுங்க. அப்படின்னு சொன்ன உடனே முத்து போய் கூட்டிட்டு வராரு. நான் சொல்றேன் ஆண்டி, நான் தெளிவா சொல்றேன் ஆண்டி. என்ன என்ன சொல்ல போற? இன்னொரு பொய்யை தயார் பண்ணி வேற யாரையாவது மாமான்னு சொல்லி நடிக்க வர சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இனிமேல் நீ சொல்ற எதையும் நம்ப மாட்டேன். எவ்வளவு போய்? அப்பா மலேசியால இருக்காரு. அப்பாவ ஜெயில்ல பிடிச்சு போயிட்டாங்க. அப்பா செத்து போயிட்டாரு. இந்த மாமா வந்திருக்காரு. என்னென்ன டிராமா! அப்பாப்பா தலையே சுத்துது. இவ்வளவு போய் ஒரு மனுஷியால சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்லர் அம்மா கிடையாது, நம்ம அம்மாதான்பா. பார்லர் அம்மா போய் சொல்றதுக்கு முதல் தடவையிலேயே கண்டுபிடிச்சிருக்கலாம். இவங்க பணக்காரங்கன்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சிட்டு இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்திட்டாங்க. அம்மாவும் பணக்காரிங்கிறதுனால பார்லர் அம்மாவை தாங்குனாங்க. மீனாவை எது கொடுத்தாலும் குறை சொன்னாங்க. இப்போ பார்லர் அம்மாவும் சாதாரண வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அம்மாக்கு ஷாக்கிங்கா இருக்கு. பார்லர் அம்மா மேல எந்த குறையும் இல்ல, பணக்காரி இல்ல, அதான் வருத்தம். அப்படின்னு சொன்ன உடனேயே விஜயாக்கு ஆத்திரப்பட்டு ரோகிணியோட தலைமுடிய பிடிச்சு வெளியில தள்ளறாங்க. ரோகிணி உடனே மனோஜ், மனோஜ் காப்பாத்து, என்ன நீ வேடிக்கை பார்க்கற? அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ரோகிணி, உங்க அப்பா பெரிய பணக்காரர்னு சொன்ன நீ இவ்வளோ பெரிய போய் சொல்லிருக்க? ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. மனோஜ் நான் ரொம்ப லவ் பண்ணேன். எப்படியாவது மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாதான் பிடிக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அப்படி போய் சொல்லிட்டேன். சாரி ஆண்டி, சாரி ஆண்டி. அப்படின்னு ரோகிணி கெஞ்சுறாங்க. உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்கிட்ட போய் சொல்ல? உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. அப்படின்னு தலைமுடிய பிடிச்சு வெளியில தள்ளறாங்க. ரோகிணிக்கு இது கண்டிப்பா நடக்க வேண்டிய விஷயம்தான். ரோகிணி மாட்டணும். ரோகிணி மாட்டி நடுத்தெருல யாரும் இல்லாம அழுதுகிட்டு நிக்கணும். இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். மக்களா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.